எனக்கு 500 ரூபா கிடைச்சிருக்குடி, அதை வச்சு என்ன பண்ணலாம்? பிரியாணி வாங்கி சாப்பிடலாமா? பிரியாணி எல்லாம் எதுக்கு, மரம் வாங்கி நட்டு வைக்கலாம். சரி உன் இஷ்டம். நீ அன்னைக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடலான்னு சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ பெருசாக வாங்கிருக்கு. இருந்தாலும் பிரியாணியும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். போட்டேன் உண்மையா போட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன், நம்ம நாம தானே காப்பாற்றணும். நான் இங்கதான் போடுவேன், நீ என்னமா படிக்கப்போ. ஏன்டி நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்த, உனக்கு இது தேவையா? நம்ம பூமியை நாம தான் காப்பாற்றணும். மனுஷங்க வாழணும்னா இயற்கையை அழிச்சுதான் ஆகணும். எனக்கு சொன்னாலாம் புரியாது. நான் அங்கே ஒரு கம்பியில் பேப்பர்லாம் கட்டிட்டு இருக்கேன், அங்கே போய் பாருங்க. அக்கா சொன்ன கம்பியை காணும். ஓ இதுதானா? காந்தி நகர் கரும்புகையால் சூழ்ந்து காரிருளில் மூழ்கிவிட்டது. சாரிக்கா, நானும் உங்க கூட சேர்ந்து பூமியை ஸ்கூலுக்கு போகாத, நம்ம குடும்ப பிரச்சனை புரிஞ்சுக்கோ, வேலைக்கு போ. சரி. ஹலோ, யாரு மேடம்? வாங்க வந்து உட்காந்து. பாப்பாக்கு டிசி வேணும். ஏன், என்னாச்சு? குடும்ப சூழ்நிலை. நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க. உட்காருமா. நீ உங்கள் அம்மாகிட்ட படிக்கணும்னு பிடிவாதம் பிடி. நான் எங்கள் அம்மாகிட்ட படிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சங்காட்டி தான் நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். படித்து காலேஜ் போய் பட்டா வாங்கி பிரின்சிபலாக நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். மாதிரி ஆகணும்னு ஆசையாக இருக்கா இல்லையா? ஆமாங்க மேம், எனக்கும் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. நீ உங்கள் அம்மா கூட நீ வேலைக்கு போனேன்னா 500 ரூபா சம்பளத்துக்கு தான் நீ போகணும். நீ உங்கள் அம்மாகிட்ட படிக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சேன்னா நீ இந்த மாதிரி நல்ல நிலைமையில உட்காரலாம். சரிங்க மேம், நானும் எங்கள் அம்மாட்ட படிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிக்கிறேன். அம்மா நான் படிக்கிறேன். பாப்பா உனக்கு சொன்னால் புரியாது, நம்ம குடும்ப சூழ்நிலை. நான் படிப்பேன். பாப்பா உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியாதா? நான் படிச்சேன் தீருவேன். சரி, என்னமோ பண்ணிட்டு போ. கஷ்டம் என்பது பூட்டு, கல்வி என்பது சாவி.